மிஸ்கின் அவர்கள் சரணுக்கு டைரி ஒன்று பரிசா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு செட்டில் அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு சீசனில் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டாக இருந்த சரண் அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. அண்ட் இது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே பட் 2வது இடத்துக்கு வந்ததுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையை அங்க ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பா டைரக்டர் மிஸ்கின் இருக்காரு இல்லையா? அவரு சரண கூப்ட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு சில கிஃப்ட் குடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் சரண் அவர்கள கூப்ட்டு மிஸ்கின் நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா இந்த சீசன்ல நீ ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண. அண்ட் நேச்சுரலாவே உன்கிட்ட அந்த இசையோட விஷயங்கள் இருக்கு. அண்ட் அதனால தான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க. தொடர்ந்து இதே மாதிரி நல்லா பாடு. இன்னும் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நீ போகணும். அண்ட் கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா என்னோட படத்திலேயே கூட நான் உன்ன பாட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்காக டைரி ஒண்ணா பரிசா கொடுத்திருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு டைரியில மிஸ்கின் அவர்கள் அவரோட சைனுமே போட்டு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பேராகிராஃப் ஒண்ணு எழுதி கொடுத்திருந்திருக்காரு. அந்த டைரியோட முதல் பக்கத்திலேயே உன்னோட கனவுகள் எல்லாமே நனவாகணும். அண்ட் நீ இப்போ எப்படி சூப்பரா பாடியோ இதே மாதிரி இதுக்கப்புறம் எல்லா நேரமும் நீ நல்லா பாடணும். அண்ட் நிறைய சினிமா படங்கள்ல பாடணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டைரி நான் உனக்கு பரிசா கொடுத்துருக்க காரணம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த டைரி ஃபுல்லா இருக்க டேட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடணும். அந்த அளவுக்கு நீ தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கணும். அதற்காக தான் இந்த ஒரு டைரிய பரிசா குடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம சரண் அவர்கள் கின்னஸ் ரெக்கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அண்ட் அந்த ஒரு விஷயமே நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்திருக்காரு. இது ஒரு சீசன் ஃபுல்லாவே மிஸ்கினும் சரி, சரணும் சரி ஃபன்னான ஒரு காம்போவா இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. 2 பேருமே ஜாலி கேத்த மூடியா நம்மள அவ்வளோ சிரிக்க வச்சிருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் வெளியில பேசியிருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க நடிகர் அஜித்குமார் அவர்கள் மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட சேர்ந்து பண்ண போற படம் அபிஷியலி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத டைரக்டர் ரவிச்சந்திரன் அவர்களே சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. குட் பேட் அக்லிக்கு அப்புறம் அஜித் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க 2 பேருமே மறுபடியும் ஒரு படம் இணையதாக இருந்துச்சு. ஆனால் படத்தோட பட்ஜெட் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ரொடியூசருமே தயாரிக்க முன் வராமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் 100 கோடிக்கும் மேலே சம்பளம் கேட்டிருந்தாராமா. அதை யாரும் கொடுக்க ரெடியா இல்லை. ஆனால் பிரபல தயாரிப்பாளரான அனில் சங்கர் அவர்கள் இந்த ஒரு படத்துக்கு ஓகே சொல்லியிருந்திருக்காரு. அஜித் கேட்ட தொகையுமே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காராமா. அண்ட் இதனால அஜித், ஆதிக், அனில் இவங்களோட கூட்டணி கூடிய சீக்கிரமே புதுப்படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அஃபிஷியலா அந்த ப்ரொடியூசரும் சரி அதே போல ஆதி ரவிச்சந்திரன் அவர்களும் சரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேல்பாரி படத்தை இந்த ஒரு நிறுவனம் தயாரிக்கிறதாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அஜித் சாரோட படத்தையுமே தயாரிக்கிறாங்க. அண்ட் குட் பேட் அக்லி மாதிரியே இந்த ஒரு படமும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.